ஓம் சாந்தி. நாம் பிரம்ம பாபாவினுடைய சிறப்பம்சங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் இன்று நம்பிக்கை இழந்த நிலையிலும் நம்பிக்கை ஊட்டுதல் என்ற சிறப்பம்சத்தை பற்றி பார்க்கலாம். பிரம்ம பாபா பலவீனமான மனம் குழம்பி போன நம்பிக்கையே இல்லாத ஆத்மாக்கள் மீதும் சதா நம்பிக்கை வச்சாங்க. சதா தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி நிச்சயம் உண்டு அப்படிங்கிற விதியை அவங்களுக்கு விளக்கி தீவிர புருஷார்த்தியாக ஆக்குவாங்க. ஏன் அப்படின்னா, பாபாவினுடைய உதவி, வள்ளலான பாபாவினுடைய குடை, வரதாதாவினுடைய வரதானம் ஆகிய அனைத்துமே குழந்தைகளுக்கு கடல் மாதிரி. ஆனால் அந்த கடல்ல இருந்து எடுக்கும் குழந்தைகள் ஒரு சிலர் கடலை போன்று நிறைந்து பிறரையும் நிறைய செய்கிறாங்க. ஆனால் ஒரு சிலரோ பாபாவினுடைய உதவியை புரிஞ்சிக்காம உதவியை பெறுவதற்கு பதிலாக தன்னுடைய சொந்த முயற்சினால சில சமயம் வேகமாயும் சில சமயம் மனம் சோர்ந்து போயும் நிலை தடுமாறுறாங்க. தனது சோம்பேறித்தனத்தின் காரணமாக பாபாவினுடைய உதவியை பெறும் விதியை வேண்டி சரியான சமயத்தில் மறந்து போயிடுறாங்க. இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் மீதும் நம்பிக்கை வச்சு உதவி புரிந்து முன்னேற செய்யணும். பலவீனமான ஏதேனும் ஆத்மா இருந்தால் அந்த பலவீனங்களை பொறுத்து கொண்டு உதவி செய்யணும். அவங்களை ஒதுக்கிடக்கூடாது. அவங்க மீது இரக்கம் கொள்ளணும். துக்கமான ஆத்மாக்கள் மீது இரக்கப்படுவது போல பலவீனமான உள்ளம் உடைந்து போன ஆத்மாக்கள் மீது கருணை காட்டணும். இப்படி இரக்க சிந்தனை கொள்ளும் போது அநேகராய் இருந்தாலும் ஒருவராய் ஒற்றுமையாய் தென்படுவீங்க. உலகிய குடும்பத்தில் கூட நன்கு மனமுதிர்ச்சி இருக்கிறவங்க, குடும்ப சிநேகம் கொண்டவங்க, தன்னுடைய குடும்பத்தில் பிறரது பலவீனங்களை எல்லாம் மன்னிச்சு ஒதுக்கிட்டு உதவி அளித்து வெளி உலகத்துக்கு ஒரு நல்ல குடும்பமாய் தென்படுத்துகிறாங்க. குடும்பத்தில் யாராவது ஏழையாய் இருந்தால் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களையும் செல்வந்தர்களாக ஆக்குறாங்க. அதே மாதிரி இதுவும் ஒரு எல்லையற்ற குடும்பம். யாராவது ஒரு பழைய சமஸ்காரத்துக்கு வசமாகி இருந்தால் அவங்களுக்கு மானசீகமாகவும் ஸ்தூல ரீதியாகவும் உதவி செய்யணும். அவங்களுக்கு தைரியத்தை ஊட்டி உல்லாசத்தில் கொண்டு வந்து உங்களது நண்பர்களாக ஆக்கிக்கணும். பாப்தாதா ஒரு பொழுதுமே குழந்தைகளுடைய பலவீனங்களை உள்ளத்தில் வைக்கிறது கிடையாது. திலாராம் பாபா உள்ளத்துக்கு ஓய்வினை கொடுத்தாங்க. குழந்தைகளாகிய நீங்களும் பாபாவினுடைய குணத்தை பின்பற்றணும். யாராவது பலவீனத்தையும் மனதில் ஏற்றுக்கொள்ளாது. அவங்களுடைய மனதை ஆசுவாசப்படுத்தணும். இதே மாதிரி ஆக்கப்பூர்வ எண்ணம் உடையவர்களாக இருக்கணும். தைரியம் எழுந்து இருக்கிறவங்களுக்கு உற்சாக கைத்தடியாக ஆகணும். எவரது பலகீனத்தையும் வர்ணனை செஞ்சு பரப்பக்கூடாது. கூட இருப்போராய் இருந்தாலும் சரி அல்லது பிரஜைகளாயினும் சரி, ஒவ்வொரு ஆத்மாவின் வாயிலிருந்தும் ஆசீர்வாதங்களை வெளிவரட்டும். இவர் சிநேகமானவர், உதவியளிக்கும் உபகாரி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கட்டும். இன்றைய காலத்தில் பூமியை மாற்றி அமைப்பது அப்படிங்கிறது கஷ்டமான காரியம் கிடையாது. அறிவியல் மூலம் எங்கும் எதையும் பயிரிட்டு உற்பத்தி செஞ்சிடுறாங்க. நம்பிக்கை இல்லாத போன நிலத்தில் கூட நம்பிக்கையை ஊட்டிடுறாங்க. ஆக மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளாகிய நீங்களும் அதே மாதிரி சேவை செய்யணும். நடக்க முடியாதவற்றை கூட நடக்க செய்ய வைக்கணும். நம்பிக்கையற்றவர்களை கூட நம்பிக்கை ஊட்ட செய்யும் இந்த ஒரு சோதனை பிராமணர்களாகிய உங்களது சுதர்மம் அல்லது தாரணை. ஏன்னா பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் ஒவ்வொரு அடியின் பின்னாலும் லட்சக்கணக்கான அடிகளை எடுத்து வைத்து தான் சுயம் சகயோகி ஆகி தைரியத்தையும் உல்லாசத்தையும் அதிகப்படுத்துகிறாங்க. இதே மாதிரி பாபாவை பின்பற்றணும். அதாவது சதா அனைவர் மீதும் நம்பிக்கை வச்சு தைரியத்தையும் உல்லாசத்தையும் அதிகரிக்கணும்.
சம்பன்னமாகும் ஆத்மாவுக்கு முன்னால இப்போ சோதனையானது தடையாக சூறாவளியினுடைய ரூபத்துல வரும். ஆகையினால முன்னால இது இல்லையே, இப்போ எப்படி வந்தது அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடாது. இறுதி தேர்வில் ஆச்சரியமான விஷயங்கள் கேள்விகளினுடைய ரூபத்துல வரும். விரும்பாவிட்டாலும் கூட கேள்விகள் புத்தியில உற்பத்தி ஆகும். அதுதானே சோதனை. அந்த சோதனையை பார்த்து பயப்படுவதோ மனமுடைந்து போவதோ கூடாது. வழியில ஏதேனும் தடை ஏற்பட்டா யோக அக்னி ஜுவாலையை அதிகப்படுத்தி தைரியம் மற்றும் உல்லாச சம்பந்தப்பட்ட விஷயங்களை புத்தியில சுழற்றுங்க. அப்போ பயணிக்கும் வழியானது தெளிவாக தென்படும். புருஷார்த்தத்தினுடைய நிலையில அங்கதன் மாதிரி ஆகக்கூடாது. வெற்றி அடையிறதுல தான் அங்கதனாக ஆகணும். தந்தையினுடைய எதிர்பார்ப்புகளை நம்பிக்கைகளை பூர்த்தி செய்யறது தான் குழந்தைகளினுடைய கடமை. ஆகையினால நம்பிக்கை உடையவரே பாபாவுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்ய முடியும். பாப்தாதா உங்களுடைய ஒவ்வொரு அடிக்கு பின்னாலும் லட்சக்கணக்கான அடிகளை எடுத்து வச்சு தானும் உதவியாளராகி தைரியத்தையும் உல்லாசத்தையும் வளர்க்குறாங்க. பிறகு ஏன் கஷ்டமாக அனுபவம் செய்கிறீங்க? உலகத்தினுடைய அனைத்து கஷ்டங்களையும் அகற்றுபவர்களாக நீங்க இருக்கீங்க. அப்போ எந்த விஷயத்தையும் கஷ்டமாக நீங்க எப்படி அனுபவம் செய்ய முடியும்? ஆகையினால ஒரு பொழுதும் ஏன் இப்படி, இது ஏன், இது எப்படி போன்ற கேள்விகள் மனதில் எழக்கூடாது. எப்படி அப்படிங்கிறதுக்கு பதிலாக இப்படி அப்படிங்கிற வார்த்தை வரட்டும். அப்போ அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைச்சிடும். சாக்கார பாபா ஒவ்வொரு சங்கல்பம் மற்றும் செயல்ல ஒரு பொழுதும் கஷ்டமான அனுபவத்தை செஞ்சதே கிடையாது. ஸ்தாபனை காரியத்தின் போது முழு உலகமும் ஒரு பக்கம் இருக்க அந்த ஒரு ஆத்மா மட்டும் மறுபுறம் இருந்தது. இருந்தாலும் ஒருபோதுமே கஷ்டத்தையோ நிராசையையோ அனுபவம் செஞ்சது கிடையாது. இதுல தந்தையை பின்பற்றணும். அனைத்து ஆத்மாக்களினுடைய கஷ்டத்தை நீக்கி எளிதுபடுத்துகின்ற பாபாவினுடைய கடமையில நாம உதவியாளர்கள். நாமும் கூட அனைவருடைய கஷ்டங்களை அகற்றக்கூடியவங்க. இந்த உணர்வுல இருந்தா எந்த ஒரு தடையும் கஷ்டமும் வந்தா மனமுடைந்து போக மாட்டோம். ஏன் அப்படின்னா மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு முன்னால கஷ்டமான விஷயம் என்பது எதுவுமே இருக்க முடியாது. ஒவ்வொரு குழந்தைகள் மீதும் உள்ள விருப்பம் யாது அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி செய்வதற்கு பதிலாக சதா உறுதியாகணும். என்ன செய்வது, சூழ்நிலை அப்படி என்று ஒருபொழுதும் குழந்தைகள் வாயிலிருந்து என்ன மனதிலிருந்து கூட வெளிப்படக்கூடாது. இவரேனும் தனி நபரோ அல்லது சூழ்நிலையோ வலுக்கட்டாயமாய் தொந்தரவு செஞ்சது அப்படி இல்லாம உறுதியாக இருக்கணும். ஈஸ்வரிய ரூபத்திலும் கூட மாயை தனது துணையாக்கி கொள்ள முயற்சி செய்யலாம். அப்போ உறுதிமொழியை நினைவு சொல்லணும். ஈஸ்வரிய ரூபத்திலும் கூட மாயை தன்னுடைய துணையாக்கி கொள்ள முயற்சி செய்யலாம். அப்போ உறுதிமொழியை நினைவு கூறணும். உங்களது உறுதிமொழி என்ன அப்படின்னா, ஒரே ஒருவருடையராகவே நான் வாழறேன், ஒருவருடைய வழிப்படியே நடப்பேன். இதில் சதா உறுதியாக இருக்கணும். உங்களுடைய உறுதிமொழி ஒரே ஒருவருடையவன், ஒருவருடையவராகவே வாழ்வேன், ஒருவருடைய வழிப்படியே நடப்பேன். இதில் சதா உறுதியாக இருக்கணும். மாயையின் ஈஸ்வரிய ரூபத்தை கூட பகுத்தறிந்து திடமாய் இருக்கணும். ஒரு பொழுதும் சூழ்நிலைக்கு அடிமையாக ஆயிடக்கூடாது. அப்பொழுதுதான் பாபாவின் அனைத்து எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய முடியும். யார் எவ்வளவுதான் மிக கடுமையான சமஸ்காரம் உடையவங்களாக இருந்தாலும் அவங்களையும் கூட நமது சுப சிந்தக்கு ஸ்திதியின் ஆதாரத்தில் மாற்றி அருகில் கொண்டு வரணும். ஏதேனும் நம்பிக்கை இழந்த விஷயத்தை சரி செய்யும் போதுதான் பெயர் விளங்க செய்ய முடியும். சரியானதையே சரி செய்வதும் சரியானவர்களுடன் சரியாக செல்வதும் பெரிய விஷயம் கிடையாது. சரியானதையே சரி செய்வதும் சரியானவர்களுடன் சரியாக செல்வதும் பெரிய விஷயம் கிடையாது. பெரிய விஷயம் எது அப்படின்னா, தனது சிரேஷ்ட ஸ்மிருதியின் விருத்தியின் மூலம் நம்பிக்கை இல்லாத விஷயத்தில் கூட நம்பிக்கை ஏற்படுத்துவது. ஹோமியோபதி மருத்துவத்தில் சிறு சிறு மாத்திரைகள் கூட
எவ்வளோ பெரிய வியாதியை போக்கிடுது. ஆக மாஸ்டர் சர்வசக்திவானாகிய நீங்கள் உங்களது விருத்தி மற்றும் திருஷ்டியின் மூலம் ஒருவரது கடுமையான சமஸ்காரத்தின் நோயையும் போக்கிட முடியாதா? எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் சரி, ஸ்திதியானது ஆடாது அசையாது ஏக்ரஸ் நிலையில் இருக்கணும். ஒரு பொழுதும் வாழ்க்கையில் நிராசை அடையக்கூடாது. இப்படி கூட நடக்குமா, எனக்கு தெரியவே தெரியாது போன்ற சங்கல்பங்களே வரக்கூடாது. இது புதிய விஷயமா இருக்குது, ஆகையினால தவறிட்டேன் என்று கூட சொல்லக்கூடாது. மாயா புது புது ரூபத்தில் உங்களை சோதிக்க வரத்தான் செய்யும். அதனை தூரத்திலிருந்தே கண்டறிந்து துரத்திடுங்க. எந்த விஷயத்தை கேட்கும் போதும் பார்க்கும் போதும் அதில் அகல்யான் ரூபம் தென்பட்டா நீங்கள் மாஸ்டர் ஞானஸ்வரூபமாகி மற்றும் திரிகால தரிசியாகி தனக்கு மங்களமான நன்மையான விஷயத்தை மட்டுமே எடுக்கணும். அதனுடைய ரூபம் அக்கல்யாணமானதாகவும் தோல்வியையும் இகழ்ச்சியும் தருவதாக இருக்கலாம். ஆனால் அதில் கூட தைரியம் உல்லாசத்தோடு யுக்தியாய் அணுகுங்க. ஒருபொழுதும் நிராசையாகி விலகி போயிடக்கூடாது. ஏதேனும் சோதனை வரும்பொழுது அதை பார்த்து பயப்படாதீங்க. என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ அப்படின்னு பயப்படாதீங்க. நடப்பது நல்லதாகவே நடைபெறும். ஏன்னா சோதனை அப்படிங்கிறது வாழ்க்கை முழுவதற்கும் நடக்கிறது கிடையாது. சோதனை அப்படிங்கிறது ஒரு சில நேரத்துக்குத்தான் இருக்கும். அவ்வாறு சோதனை வரும் சமயத்தில் பாப்தாதாவை சதா கூடவே வச்சிருந்தா ஒரே ஒரு பலம், ஒரே ஒருவர் மீது நம்பிக்கை இருந்தா ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அந்த தடையை தாண்டி சென்றிடலாம். கனவு வருது, அது இரவு வரைக்கும் தான். காலையில் எழுந்தவுடன் அது இல்லாமல் போயிடுது. ஆக சோதனை பெரிய ரூபத்தில் தென்படலாம், ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. நிராசை ஆவதற்கு பதிலாக எனது நெற்றியில் சதா வெற்றியினுடைய திலகமே சதா இடப்பட்டிருக்குது அப்படிங்கிற நிச்சயத்தில் இருக்கணும். எனக்கு தோல்வி என்பதே கிடையாது. சதா மாய தாக்க முடியாத உடையை அணைஞ்சிட்டு இருக்குங்க. சுவிட்சை தட்டியுடன் இருள் அகன்றிடுது. அதே மாதிரி நம்பிக்கையற்ற நிலைக்கு நம்மை கொண்டு போகும் ஏதேனும் விஷயம், இருள், துக்கம், அசாந்தி, குழப்பம், சோம்பல் மற்றும் மனபார ரூபத்தில் எதிரில் வந்தால் பாபா அப்படிங்கிற ஒரே வார்த்தையை நினைவு செய்யுங்க. ஒரே வினாடியில் எந்த சூழ்நிலையையும் மாற்றிடக்கூடிய தாரக மந்திரம் இது. அந்த மந்திரத்தை விதிபூர்வமாக காரியத்தில் பயன்படுத்துங்க. பிரம்ம பாபா இந்த மந்திர ஸ்திதியில் இருந்ததுனால ஆக்கப்பூர்வ சிந்தனையாளராய் விளங்கினாங்க. ஆகையினால பாபாவை பின்பற்றணும். பாபா அப்படின்னு சொல்லுங்க, குஷியினுடைய பொக்கிஷத்தை அடையுங்க. இந்த சகஜ சாதனத்தை சதா உபயோகிங்க. எவ்வளவுதான் துக்கத்தை தரக்கூடிய சாரமற்ற சூழ்நிலை இருந்தாலும் அதனை குஷியின் அலைகள் பொங்கி எழுமாறு மாத்திடணும். சூரியன் இருளை மாத்திடுது இல்லையா? இருட்டின் நடுவே ஒளியை ஏற்றுவது, அசாந்தி சூழ்நிலையில சாந்தியை ஏற்படுத்துவது, நிராசையான ஆத்மாக்களுக்கு நம்பிக்கை ஒளி ஏற்றுவது, இதுவே பாபா சமமான கடமை. தற்பொழுது இந்த சேவையில் அவசியம் ஏற்பட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா தற்சமயத்தில் துக்கம் அசாந்தி ஆத்மாக்கள் உயிரோடு இருக்கிற பொழுதும் நம்பிக்கை இழந்து நடைப்பணமாக வாடுறாங்க. இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு புது வாழ்வு தரணும். அதற்கு தன்னை சதா சம்பன்ன மூரத்தாக அனுபவம் செய்யணும். கடல்ல யாருக்கு குளிக்கும் முறை தெரியுமோ அவங்க கடல்ல குளிக்கும் சுகத்தை அடைகிறாங்க. அலை வரும்பொழுது தானும் கூடவே எம்பி குதித்து அதை தாண்டிடுறாங்க. மூழ்கி போறது கிடையாது. அதே மாதிரி உலகம் என்னும் பெருங்கடலிலும் அநேக விதமான அலைகள் வரும். அந்த அலைகளிலே மிதக்க வேண்டுமே ஒழிய மூழ்கிடக்கூடாது. அதை விளையாட்டாக நினைச்சு கடந்து சென்றிடணும். கடல்ல குழந்தைகள் மூழ்கக்கூடாது. எவ்விதமான துக்கத்தினுடைய அலை வந்தாலும் சரி, ஆனா பாபா மூலம் கிடைத்திருக்கிற மகா மந்திரமாகிய மன்மனா பவ, இந்த மந்திரத்தின் மூலம் அந்த அலைகளை கடந்து சுக கடலான பாபாக்கு சமமாக ஆயிடணும்.
சிறிது கூட துக்கத்தின் அனுபவமே இருக்கக்கூடாது. உடல் சுகவீனமாக இருக்கலாம், செல்வ செழிப்பு கீழே மேலே போகலாம். என்ன நடந்தாலும் சரி, துக்கம் நிராசையினுடைய அலைகள் நமக்குள்ள வரக்கூடாது. பிராமண வாழ்க்கை அப்படிங்கிறது பாபாவோடு சந்திப்பதற்கான, முன்னேறும் கலையில் செல்வதற்கான அனைத்து கஜானாக்களின் அனுபவத்தின் மூலம் நிரம்ப பெற்றவர்களாய் வைர சமானமாய் வாழும் வாழ்க்கை. முழு கல்பத்தில் இப்படிப்பட்ட செல்வம் படைத்த பாக்கியவானுடன் கூடவே இருக்கும் நாட்கள் பிறகு ஒரு பொழுதும் வராது. ஆகையினால சதா தைரியம் மற்றும் உல்லாசம் நிறைந்த சக்தி வாய்ந்த ஆத்மாக்கள் ஆகுங்க. மனம் உடைந்து போவதற்கு பதிலாக சதா மனதை குஷியோடு வச்சிருங்க, பிறரையும் குஷிப்படுத்துங்க. இதில் ஒரு பொழுதும் வீணான சங்கல்பங்கள் அப்படிங்கிற சூறாவளியினை உற்பத்தி செய்து நம்பிக்கை இழந்து தைரியத்தை இழந்துடாதீங்க. இவ்வாறு சிறு சிறு சூறாவளி எல்லாம் சுபாவ சமஸ்காரம் விஷயங்கள்ல ஆட்பட்டு வாழ்க்கையில் சோர்வடைந்து போனால் மகா விநாச சமயத்தின் பெரும் பெரும் சூறாவளிக்கு முன்னால் எப்படி நிற்க போறீங்க? ஆகையினால கல்யாணக்காரி தந்தை மற்றும் கல்யாணக்காரி சமயத்தின் ஒவ்வொரு வினாடியையும் நன்கு லாபகரமாக பயன்படுத்தி கொள்ளணும். நல்லது. பிரம்ம பாபாவினுடைய சிறப்பம்சமான நம்பிக்கை இழந்த நிலையிலும் நம்பிக்கையூட்டுதல் என்ற சிறப்பம்சத்தை நாமும் பின்பற்றி பாபாவுக்கு சமமாக ஆவோம். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.